ஐயா நல்லகண்ணு அவர்கள் மறைவு என்பது இன்றைக்கு தமிழகத்தில் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான செய்தியாக இருக்கிறது. ஐயா நல்லகண்ணுவை போல் ஒரு அரசியல் தலைவர்கள் நமது நாட்டில் இன்னும் நிறைய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து மறைந்த மாபெரும் தலைவர். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தாலும் கூட எல்லா மக்களையும் அனுசரித்து எல்லா கட்சித் தலைவர்களிடமும் சகோதரனைப் போல பழகுவதற்கு அவர் உதாரணமாக திகழ்ந்தவர். கட்சி நிதி 1 கோடி ரூபாய் கட்சி நிதியாக அவருக்கு கொடுத்த போதும் கூட அந்த பணத்தை கட்சிக்கே திருப்பி கொடுத்த மகான் ஐயா நல்லகண்ணு அவர்கள். தகைசால் தமிழர் விருதை பெற்றவர். அதன் மூலம் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த 10 லட்சம் ரூபாயையும் திருப்பி அரசாங்கத்திற்கே கொடுத்த தகைசால் தமிழர் பெருந்தலைவர். தனக்கு அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் நிதி கொடுக்கிறதோ அதையெல்லாம் உடனடியாக திருப்பி கொடுத்தவர். தூய வாழ்க்கையை மேற்கொண்டவர். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மிக மிக நெருக்கமானவர். திருத்துறைப்பூண்டி அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஐயா நல்லகண்ணு அவர்களும் எப்பொழுதெல்லாம் திருநெல்வேலிக்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கட்சி மனமாச்சரியங்கள் இருந்தாலும் கூட, கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட எங்கள் வீட்டுக்கு வருகை தந்து ஒரு உறவினர் போல, உறவினர் தான், அந்த அளவுக்கு மிகப்பெரிய பண்பாட்டுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய மறைவு என்பது தமிழ் சமுதாயத்திற்கும் அவர்கள் சார்ந்த இயக்கத்திற்கும் மிகப்பெரிய பெயர் இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நானும் மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் அவர்களுக்கு எங்களுடைய மரியாதையை நாங்கள் செலுத்தி வந்திருக்கிறோம். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறோம்.